ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்னைக்கு வால்மார்ட் வந்திருக்கோம் ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஏன்னா நாளைக்கு செரீனாக்கு பர்த்டே. அவங்களுக்கு ட்ரெஸ்லாம் வந்து அவங்க டாடி இந்தியாவிலேருந்து எடுத்துட்டு வந்துட்டாங்க. அதனால கிஃப்ட்ஸ் அண்ட் கேக்ஸ் மட்டும் வாங்கணும். கிஃப்ட்ஸ் வந்து அவங்களுக்கு தெரியாம சூஸ் மட்டும் பண்ணிடலாம். அவங்க இல்லாதப்ப வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி வந்த உடனே அவங்களே ரொம்ப என்துவாயிட்டாங்க. இந்த கேக் வாங்கலாம், அந்த கேக் வாங்கலான்ட்டு. செலினாமா, செல்லக்குட்டி எந்திரிங்க, டைம் ஆச்சு. இன்னைக்கு பாப்பாக்கு ஹாப்பி பர்த்டே இல்ல? செல்லக்குட்டி எந்திரிங்க. செலினாமா ஹாப்பி பர்த்டே. சரி 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 சரி, பாப்பாக்கு ஹாப்பி பர்த்டே இல்ல, அழுவலாம் கூடாது. இன்னைக்கு கேக்லாம் கட் பண்ணும்ல பாப்பாக்கு. என்னம்மா எந்திரிங்கடி தங்கம். தூங்கணுமா? பாப்பாக்கு இன்னைக்கு ஹாப்பி பர்த்டே, கேக்லாம் கட் பண்ண வேணாமா? சரி சரி சரி, எந்திரிங்கடி தங்க பொண்ணு. ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எங்க போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம செலினா குட்டிக்கு பர்த்டே. ஸோ கிஃப்ட் வாங்குறது தான் போயிட்டு இருக்கேன். என்ன நான் மட்டும் தனியா போறேன்னா, ஏன்னா நானும் நிஷாவும் ஆல்ரெடி வந்து பாப்பாக்கு என்ன கிஃப்ட் வாங்குறது அப்படிங்கறத வந்து பார்த்து வச்சுட்டோம். ஸோ இப்போ பாப்பாவையும் அழைச்சி போக முடியாது. ஏன்னா நாங்கள் வந்து அவங்களுக்கு சர்ப்ரைஸாக வந்து கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கோம். ஸோ அதனால 2 பேரும் வீட்டில் இருக்காங்க. இப்போ நான் வந்து கிஃப்ட் வாங்க போயிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் பாப்பாக்கு டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் வாங்குறதுக்கு வந்திருக்கோம். $1 அம்மா. இதில் கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது வந்து 9 o'clock க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதனால சரி ஃபர்ஸ்ட் இங்கே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கோம். வெளிச்சமாக தானே இருக்குது, ஈவினிங் நினச்சிடாதீங்க. இப்போ எனக்கு டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நைட்டு 8 மணி. இன்னும் ஒரு 1 hourல வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 10-10:30 வரைக்குமே வந்துட்டு வெளிச்சமாக தான் இருக்கும். நம்ம ஊரில் ஈவினிங் டைம் மாதிரி தான் இருக்கும். இங்கே என்ன இருக்கோ இதில் தான் வந்து நம்ம ஏதாவது பாப்பாவுக்கு வாங்கிக்க முடியும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இங்கே வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கம்மியாக தான் வந்துட்டு இருக்கும். பாப்பாவுக்கு என்னெல்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கேன். ஓரளவு பாப்பாவுக்கு வந்து டெக்கரேஷனுக்கு வந்து கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் வந்து வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கிஃப்ட் வாங்க போனோம். வாங்க அதையும் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடலாம். டாய் செக்ஷனில் இருக்கும். பாப்பாவுக்கு வந்து இங்கே தான் வந்து கிஃப்ட் பார்த்து வச்சுருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹாய், இன்னைக்கு வந்து செலினா பொண்ணுக்கு பர்த்டே. அதனால டெக்கரேட் பண்ணிட்டு கேக் கட் பண்ண போறோம். செலினா, உனக்கு இன்னைக்கு என்ன? ஹாப்பி பர்த்டே. அதனால என்ன பண்ண போறோம்? டிசைன் பண்ண போறோம். டிசைன் பண்ண போறோம். ஆமா, இதுதான் இந்த வீட்டுல பெரிய லேட் ஹால்கே. சரி சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் பலூன் ஊதணும், அதுக்கப்புறம் தான் பொசிஷன் பார்க்கணும். பர்த்டேகள் மேலே ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நான் வந்து டெக்கரேஷன்லாம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு கீழே பலூன்லாம் வந்து ஊற்றிக்கிட்டு இருக்கேன். இந்த வால் கொஞ்சம் ப்ராடாக இருக்கும். ஸோ அதனால இங்கே வந்து டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க செல்லக்குட்டி, வெளியே போயிடலாமா? வெளியே கொஞ்சம் நல்லா இருக்கும். செல்லக்குட்டி சுத்துங்க 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 சுத்துங்க. இங்க வாங்க இங்க வாங்க, இங்க சென்டர் வாங்க. அழகா இருக்கே பாப்பாக்கு ட்ரெஸ். வெளியில இருட்டாயிடும். ஸோ இருட்டுறதுக்குள்ள வெளியில போய் போட்டோ எடுத்துட்டு வந்துட்டு கேக் கட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வெளியில வந்துட்டோம். கொஞ்சம் போட்டோஸ் எடுத்துட்டு நாங்களும் கொஞ்சம் ஃபேமிலியா போட்டோஸ் எடுக்கணும்ல, அதனால நாங்களும் ரெடி ஆயிட்டு வந்து போட்டோஸ் கொஞ்சம் எடுத்தோம். ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா செலினாக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸே பிடிக்காது. எந்த ஃபங்க்ஷனுக்கும் வேர் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த டைம் என்னன்னா அவங்களே ரொம்ப ஜாலியாகிட்டாங்க. நான் இந்த ட்ரெஸ் போட்டுக்கிறேன், இது என் பர்த்டே ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க பர்த்டேக்கு அவங்க தான் டெக்கரேஷன் பண்ணுமா, இந்த ஹாப்பி பர்த்டே போஸ்டர் அவங்க தான் போட்டணும்ட்டு வாங்கிட்டு வந்து அவங்களே வச்சுக்கிறாங்க. ஓகே, கொஞ்சம் கீழே இருக்கணும். ஹேய் செலினா, கேக் வந்துருச்சு. ஹாப்பி பர்த்டே செல்லக்குட்டி. மாஸ்டர் பைசா இது. செலினாக்கு ஆக்சுவலாக நாங்கள் கேக் பண்ணலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம்.
ஆனா டைம் இல்லாதனால மார்ஷ்மெலோ பைஸ் வாங்கிட்டோம். இப்ப சாப்பிடுற அத்தா கரெக்டா தான் வைக்கிறாங்க. ஓகே இந்த பக்கம் தான் வைக்க போறோமா? ஓகே 4 years 4 வயசு தங்கத்துக்கு. ஹாப்பி பர்த்டே டு யூ. மாசம் மட்டும் தான் தனியா வருது. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டியர் செலினா. ஹாப்பி பர்த்டே டு யூ. இதான் மாத்து. அத்தாக்கு ஹாப்பி பர்த்டே. என்னடா இவ்ளோ கஷ்டப்பட்டு கட் பண்றேன்னு பாக்காதீங்க. ஏன்னா அந்த லாஸ்ட் லேயர் வந்து பிஸ்கெட் மாதிரி கிரன்ச்சியா இருக்கும்ல, அது கொஞ்சம் ஹார்டா இருந்துச்சு, கட்டி பண்ண முடியல. நாங்க கேனடால மேட்ச் பாக்ஸ் இல்ல, லைட்டர் இல்ல, எதுவுமே இல்லாதனால நாங்க கேண்டில் ஏத்தாமலே பர்த்டே செலிப்ரேட் பண்ணியாச்சு. ஆக்சுவலி என்னன்னா நம்ம ஊர்ல இருந்தா நம்ம வந்து இன்னும் நல்லா செலிப்ரேட் பண்ணிப்போம். நம்ம ஃபேமிலி எல்லாருமே வந்திருப்பாங்க, ரொம்ப ஹாப்பியா இருந்திருக்கும். இங்க வந்து சிம்பிளா இந்த வருஷம் செலிப்ரேட் பண்ணியாச்சு. கேக் கூட ரொம்ப சிம்பிளா பண்ணியாச்சு. இன்ஷால்லா நெக்ஸ்ட் இயர் வந்து எனக்கு இன்னும் சூப்பரா செலிப்ரேட் பண்ணணும். ஓகே எப்படி? ஹைஃபை ஹைஃபை. அவங்க கேக் சாப்பிட்றதுல பிஸியா இருக்காங்க, ஏன்னா கேக் டேஸ்டா இருக்கான். நான் மேல ரூம்ல வந்து கிஃப்ட் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க அப்போ கீழே விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு தெரியாம நம்ம அரேஞ்ச் பண்ணோம்ல, அதனால அவங்கள டைவர்ட் பண்ணி கீழே விளையாட விட்டுட்டு நான் மாடியில் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். உங்களுக்கும் நாங்கள் என்ன கிஃப்ட்னே சொல்லலை, ஏன்னா உங்களுக்கும் சர்ப்ரைஸா இருக்கணும்னு சொல்லிட்டு திரைனா பார்க்கும்போது நீங்களும் பாருங்க. அரேஞ்ச்லாம் பண்ணிட்டு அவங்கள கண்ணை மூடி அழைச்சிட்டு வந்து அவங்க என்ன ரியாக்ட் பண்றாங்கன்னு பார்க்கறதுக்கு எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு, ரொம்ப ஆசையா இருந்துச்சு. இதான் அந்த கிஃப்ட். நீங்களும் பாருங்க, எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, நான் என்ன ரியாக்ட் பண்றாங்கன்னே தெரியல, ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தாங்க பெரிய கிச்சன் வேணும், பெரிய கிச்சன் வேணும்னு சொல்லிட்டு. ஏன்னா சின்ன கிச்சன் வந்து உட்காந்து விளையாடணும், இது அப்படியே நின்றுட்டு விளையாடும் போது அவங்க அம்மா மாதிரி நின்று குக் பண்றோன்ற ஃபீல் அவங்களுக்கு. பிடிச்சிருக்கா பாப்பாக்கு? அம்மாக்கு தேங்க்யூ சொல்லுங்க. அம்மா தான் செலக்ட் பண்ணாங்க. அதான் அம்மாங்க ரொம்ப கொள்ளலாம். வாவ் சிக்கன் வாவ் பேட்டரி போடணுமா அதுக்கு? ஆமா, அந்த இது ரேஞ்சில ஜாலியா வாவ் சாப்பீஸ் நீங்க மெனு கார்டு எழுதுறதுக்கு. வாவ் நான் பிடிச்சிருக்கா? செலினா, எத்தனை வாவுடா? இந்த பேர் மீன்லாம் இருக்கு. ஆமா, சிக்கன் மட்டும் தானே இருக்கும். இங்க பாருங்க, ஃபிஷ்லாம் இருக்கு, மீன்லாம் இருக்கலாம். வெஜிடபிள்ஸ் ஓபன் பண்ணி சமைக்க ஆரம்பிச்சிட்டாப்ல. அவ்வளவுதான். அவ்வளவுதான். சரி, இனிமே நமக்கு தினமும் மீன் கோழிதான். என்னது இது? இது என்னடா இது? ரொம்ப இதுப்பா ஊர்ல இருக்கும் போதே இவன் வந்து சடன் ரியாக்ஷனா கிடையாது, பார்த்தோன்னே அப்படிலாம் கிடையாது. விளையாட விளையாடதான் அம்மா இது இருக்கு அது இருக்குன்னு எக்ஸைட்டா விட்டுருமா. எங்க பாருங்க பப்புக்கோழி. ஆமா, டேடிக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தா உடனே எக்ஸைட்மெண்ட் இருக்காது. போன கூட நல்லா இருக்கு, நல்லது. இந்த கிஃப்ட் வந்து செலினாக்கு என் ஃப்ரெண்டு கொடுத்திருந்தாங்க. அவங்க பேர் வந்து மிச்சேல். அவங்க வந்து 1 வீக் முன்னாடி அவங்க கிட்ட சொல்லியிருந்தேன் செலினாக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எனக்கே தெரியாம அவங்க வாங்கி வச்சுட்டு பர்த்டே எனக்கு கொடுத்து செலினாக்கு கொடுக்க சொல்லியிருந்தாங்க. எனக்கும் காட்டல, என்கிட்ட என்னன்னு சொல்ல. நானும் இப்பதான் பாக்குறேன். ஃப்ராக் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஃப்ராக்கும் 2 சாக்லேட்டும் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி ஃப்ராக் வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு செலினாக்கு. கரெக்ட் சைஸ், எப்படி இவ்வளோ கரெக்டா வாங்கினாங்கன்னு தெரியல. சைஸ்லாம் நல்லா இருந்துச்சு.
இது வந்து என்னோட ரொம்ப சின்ன கிஃப்ட். அவங்களுக்கு என்னதான் பெரிய கிஃப்ட் கொடுத்தாலும் அவங்க பெயிண்டிங்னா ரொம்ப பிடிக்கும்ல, அதனால நான் பெயிண்டிங் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தேன். அதே மாதிரி அவங்களுக்கு யூனிகார்ன்னா ரொம்ப பிடிக்கும், யூனிகார்ன்ல பெயிண்ட் அடிக்கிற மாதிரி வாங்கி கொடுத்துருந்தேன். நீங்க மட்டும் தான் சின்ன கிஃப்ட் வச்சிருக்கீங்களா? நானும் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு சரி நடத்தவும் அவங்களுக்கு பிடிச்ச காயின் சாக்லேட் இருக்கும்ல அது கொடுத்துட்டாங்க. ஆனா இதெல்லாம் விட கிச்சன் செட்டப் நான் கொடுத்ததெல்லாம் விட அவங்க காயின் சாக்லேட் பார்த்து ரொம்ப ஜாலியாயிட்டாங்க. ஏன்னா ஊர்ல இருக்கும் போதுலேருந்து காயின் சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும், வாங்கி சாப்பிடுவாங்க. கொடுத்த உடனே எனக்கு ஒன்று பிரிச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு ஜாலியா வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாருங்க. ஹாய் இல்ல பாய். இது வந்து வீடியோ முடிவுக்கு வந்தாச்சு. செரீனாவோட பர்த்டே வந்து ஒரு வழியா செலிப்ரேட் பண்ணியாச்சு. ஏன்னா நம்ம ஊர்ல இருந்திருந்தா அது வந்து செலிப்ரேஷனே வேற மாதிரி இருந்திருக்கும். நம்ம ஃபேமிலி எல்லாருமே வந்திருப்பாங்க, அதே மாதிரி குட்டீஸ்ங்கெல்லாம் நிறைய இருந்திருப்பாங்க செரீனாக்கு விளையாடுறதுக்கு, அதனால ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. நாங்க வந்து இங்க வந்து என்ன பண்றதுனே ஒரு ஐடியாவே இல்லை, ரொம்ப மைண்ட் பிளாங்கா இருந்துச்சு. என்ன பண்ண போறோம், கேக் செய்யலாமா இல்ல கேக் வாங்கலாமா, என்ன கிஃப்ட் பண்ண போறோம், எந்த ஐடியாவும் இல்லைல்ல. அதுவும் இல்ல. அதே மாதிரி காலையில இருந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து செலீனாக்கு வந்து விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே அங்க ஊர்ல உள்ளவங்களும் பாப்பா வந்து ரொம்பவே வந்து மிஸ் பண்றாங்க. நாங்களுமே வந்து அங்க உள்ளவங்க எல்லாருமே வந்துட்டு ரொம்ப மிஸ் பண்றோம். நிறுத்த முடியாது. இனிமே எங்களுக்கு தினமும் சிக்கனு ஃபிஷ் தான். அவ்வளவுதான்டா, இவ்வளவுதான். ஸோ நம்ம வீடியோ வந்து மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. செலீனாமா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. வாங்க செலீனாமா. செலீனா சீக்கிரம் 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 இங்க வாங்க.